மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை நடக்குது. அப்போ அதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க. குருஷேத்திரத்தில் யானைகளை கொண்டு பெரும் மரங்களை வேரோட பிடுங்கி அகற்றி நிலத்தை சீர்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு மரத்தில் தாய் சிட்டுக்குருவி ஒன்று தன் 4 குருவிகளுடன் வசித்து வருது. அந்த மரம் அகற்றப்படும்போது பறக்க அறியாத தன் குஞ்சுகளுடன் தாய் குருவியும் தரையில் கூட்டோடு விழுந்துடுது. தாய் சிட்டுக்குருவி சுற்றுமுற்றம் பார்த்து விட்டு அதன் பார்வையில் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தெரிகிறாங்க. சிட்டுக்குருவி உடனே பறந்து வந்து கிருஷ்ணரது ரதத்தின் மீது அமர்ந்து, கிருஷ்ணா, நாளை போர் ஆரம்பித்தால் என் குஞ்சுகள் அழிந்துவிடும், நீ தான் காப்பாற்ற வேண்டும்னு கிருஷ்ண பரமாத்மாக்கிட்ட கேட்குது. நீ சொல்வது எனக்கு கேட்குறது, ஆனால் இயற்கை விதிகளை எதிர்த்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கிருஷ்ணன் சொல்லிட்டார். எனக்கு தெரிந்ததெல்லாம் நீ தான் எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காக்கிறதும் அழிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சிட்டுக்குருவி சொல்லுது. காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இது ஒன்றே ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன பதில். குருவிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் நடந்த உரையாடல்கள் அர்ஜுனனுக்கும் விளங்கவே இல்லை. போருக்கு முன்னாடி கிருஷ்ணர் அர்ஜுனன்கிட்ட உன் வில்ல அம்பையும் கொடுன்னு கேட்குறாரு. அர்ஜுனனுக்கும் ஆச்சரியம். போரில் நாம் தானே போர் செய்யணும், இவர் எதுக்கு கேட்குறாரு அப்படின்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் அவர் கேட்டார்னு சொல்லி கொடுத்துட்டார். கிருஷ்ணர் ஒரு யானை மீது அம்பை தொடுத்து அதன் கழுத்தில் இருந்த ஒரு மணி ஒன்றை அறுக்க செய்கிறார். யானையை குறிவைத்து அதன் மீது அம்பு எய்து அதனை கொல்ல முடியாமல் அதன் கழுத்தில் இருந்த மணி ஒன்றை மட்டும் அறுத்து எரிந்ததை கிருஷ்ணரை கிண்டலாக பார்க்குறான் அர்ஜுனன். என்ன ஒரு யானை கூட அடிக்க தெரியல, மணியை போய் அடிக்கிறாருன்னு அவர் நினைக்கிறார். கிருஷ்ணரை விட தான் வில்வித்தையும் சாமர்த்தியசாலி என்ற எண்ணம், அந்த ஈகோ அவனுக்கு இருக்குது. மனிதன் தானே அவரும். நான் வேண்டுமானால் அம்பு எய்தவா, யானையை வீழ்த்திட்டோமான்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு அர்ஜுனன். ஒரு புன்முறுவலுடன் வில்லையும் அம்பையும் அர்ஜுனன்கிட்ட கொடுத்துட்டு பத்திரமாக தேருக்குள் வைக்க சொல்லிவிட்டார் கிருஷ்ணர். பிறகு ஏன் யானை மீது அம்பை எய்தினீங்க அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறாரு. அப்பாவி சிட்டுக்குருவியின் கூட்டை கலைத்து போட்டதற்கு யானைக்கான தண்டனை இது என்று மட்டும் கிருஷ்ணர் சொல்கிறார். அர்ஜுனனுக்கு பகவான் சொன்னது எதுவுமே விளங்கலை. போர் நடக்குது. பாண்டவர்கள் 18ஆம் நாள் யுத்தத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க. அர்ஜுனனுடன் பரமாத்மா கிருஷ்ணன் போர்க்களத்தை சுற்றி வருகிறார். தான் முன்பு அறுத்து எறிந்த யானையின் மணிக்கருவிகள் வந்து நின்ற பகவான், அவர் அம்பு அடித்தார் இல்லைங்களா, அந்த மணிக்கு அருகில் வந்து கிருஷ்ணர் நிற்கிறார். அர்ஜுனா, இந்த மணியை தூக்கி ஓரமாக போடுகிறாயன்னு சொல்கிறார். எத்தனையோ முக்கிய காரியங்கள் இருக்கும்போது இப்போது அருந்து போய் கிடக்கும் இந்த மணியை தான் பகவானுக்கு முக்கியமாக போயிடுதா என்று எண்ணினாலும் அர்ஜுனன் கிருஷ்ணர் சொன்னபடி மணியை எடுத்தான். அந்த மணிக்குள் இருந்த ஒரு தாய் சிட்டுக்குருவியும் 4 குஞ்சுகளும் சந்தோஷமாக பறந்து மேலே போச்சு. தாய்க்குருவி ஸ்ரீ பகவானை வலம் வந்து 18 நாட்களுக்கு முன் தான் கிருஷ்ணரிடம் அபயம் வேண்டியதையும் யானையின் மணிக்குள் தன் குடும்பத்தை வைத்து பகவான் 18 நாட்கள் தங்களுக்கு அபயம் அளித்ததையும் நன்றியோடு எண்ணி சிறகை கூப்பி வணங்கியது. பகவானே, என்னை மன்னித்து விடு. உங்களது மானுட உறவில் பார்த்து பழகியதால் உங்களை நான் மானுட உறவில் பார்த்து பழகியதால் நீ உண்மையில் யார் என என் சிற்றறிவுக்கு கொஞ்சம் காலம் புலப்படாமல் போய்விட்டது என்று கைகூப்பி தொழுதான் கிருஷ்ணரை அர்ஜுனன் தொழுதான். அண்ட சராசரத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் எப்படி ரட்சிக்க வேண்டும் என்பது பகவானுக்கு நன்கு தெரியும். அவனிடம் சரணாகதி அடையுங்கள், மற்றதை அவனிடம் விட்டுவிடுங்கள்.